இதுக்கு மத்தியில் ஐடிஎஃப் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹெஸ்புல்லா தேவையில்லாமல் இந்த விஷயத்துக்குள்ளே இன்வால்வ் ஆகுது. நாங்கள் ஈரான் அடிக்கிறோம்னாக்கா நாங்கள் அடித்து முடிச்சுக்கிறோம், நீ எதுக்கு வர அப்படின்ட்டு ஹெஸ்புல்லா நோக்கி ட்ரிகர் ஆகிட்டாங்க ஐடிஎஃப். ஏன்னா ஹெஸ்புல்லா வேற இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துறாங்களே, அதில் அவங்க கடுப்பாயிட்டு இருக்காங்க. இல்லை என்ன தெரியுமா சொல்கிறாங்க அந்த வீடியோவில், நாங்கள் ஹெஸ்புல்லா சும்மா விட மாட்டோம், நீங்கள் இதுக்கப்புறம் இருக்கீங்களா பாருங்கன்ற மாதிரி தான் சூழல் வச்சுருக்காங்க. அதில் இந்த ஹெஸ்புல்லாவோட சீஃப் இருக்கார்ல நயீம் காசிம், அவரை எலிமினேஷன் பட்டியலில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வச்சுருக்காங்க ஐடிஎஃப். ஐடிஎஃப் எலிமினேஷன் பட்டியலை தயார் பண்ணிட்டு அதில் மிஸ் பண்ணாங்க ஒருத்தர் அப்படின்ட்டு இது வரைக்கும் வரலாறு இல்லை. ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக அடிச்சு முடிச்சிருவாங்க, எலிமினேட்டட்னு ஒரு போஸ்டையும் போட்டுருவாங்க. நயீம் காசிம் சார்னு அடுத்த ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கலங்க. இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ள கூட அந்த செய்தி வந்திருக்கலாம். எந்த ஒரு நாடு சார்ந்து அடிக்க போகிறதா இருந்தாலும் வான் பரப்பில் மேக்ஸிமம் அடிப்பாங்க விமானங்களை பயன்படுத்தி, இல்லைன்னா கப்பலில் இருந்தபடியே லான்ச் பண்ணுவாங்க மிசைல்ஸை. ஆனால் கிரவுண்ட் இன்வேஷனை கடைசி ஸ்டேஜாக தான் பண்ணுவாங்க. அந்த நாட்டுக்குள்ளேயே போயிட்டு இந்த மிலிட்ரி தளவாடங்களை கொண்டு போயிட்டு அடிக்கிறது. இஸ்ரேல் லெபனான் சார்ந்து இப்போ அடுத்து தான் பண்ணுறாங்களாம். இந்த காசா நடந்துச்சு பார்த்தீங்களா, உள்ளே போயிட்டு என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி லெபனான் கிரவுண்டில் இறங்கி வேலை பார்க்க போகிறோன்னு ஐடிஎஃப் இப்போ கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த விஷயம் ரொம்ப பெருசாக மாறுங்க. ஏன்னா அவங்க உள்ளே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டா ஹெஸ்புல்லா அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் மிஞ்சறதும் அங்கே கஷ்டமாயிடும். உள்ளே இறங்குறதே டஃப், ஒன்ஸ் இறங்கிட்டாங்கன்னா ஒரு வழியாக்கிடுவாங்க. ஆனால் இஸ்ரேலுக்கு இது புதுசு கிடையாது, ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த லெபனான் சார்ந்து. இந்த முறையை பண்ணுறாங்கனாக்கா இன்னும் எவ்வளோ உயிரிழப்புகள் அங்கே ஏற்பட போதோ.